ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், எல்லாரும் ரொம்ப கோவத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிறகடி காசு எபிசோட்ஸ் மேலே. எஸ், கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்குது, கொஞ்சம் இல்லை நிறையவே நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியாஸ் வந்து கமெண்ட் பார்க்க முடியுது. எஸ், அதாவது முத்துக்கு வந்து யாருமே சப்போர்ட் பண்ணல. நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் மீனா கொஞ்சமாச்சும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் மீனாவுமே வந்து சப்போர்ட் பண்ணல. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அட்லீஸ்ட் மீனா வந்து விஜயம்மாவை எதிர்த்து பேசுனது தான் இன்னி எபிசோடில். விஜயம்மாவை பேச விடாமல் ஸ்டார்டிங்கில் தடுத்த ஒரு விஷயம் தான். அதே போல் அந்த ரோஹிணி, மனோஜ் இவங்க பேசுனதுலாம் கூட நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. ஸ்ருதி கூட ஓகே, ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க கூட ஓரளவுக்கு நல்லா தான் பேசுகிறாங்க. ஏன்னா உங்களை வந்து கோவப்பட்டு இது மாதிரி பண்ணுவீங்கன்னு தான் நினச்சேன். பட் இந்த மாதிரி குடிச்சிட்டு பொறுப்பு இல்லாமல் இருப்பீங்களாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க பேசுனது கூட ஒரு வகையில் ஓகே. ஏன்னா ஒரு நெகட்டிவ் ஃபுல்லாக அவங்க ஒரு நெகட்டிவ் மாதிரி தெரிஞ்சாங்க முத்துக்கு. பட் இன்னைக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக வந்து பேசியிருப்பாங்க. பட் அதை தொடர்ந்து நான் ரவியாச்சும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் ரவியுமே வந்து சப்போர்ட் பண்ணல. எஸ், அப்கமிங்கில் போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம். எஸ், அதாவது நம்மளோட ரவி, அதாவது முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து போயிட்டு மீட்கிற மாதிரி அங்கேயாச்சும் நம்மளுடைய மீனா வருவாங்களா? இதான் என்னுடைய பெரிய கேள்வி. இந்த எபிசோடில் வந்துட்டு அண்ணாமலை அப்போ அடிக்க போனாரு, நல்ல வேலை அடிக்கல, நான் கூட அடிச்சிருவாருன்னு நினைச்சேன். அந்த இடத்துல மீனாவுடைய முகத்தை பார்த்துட்டு அவர் வந்து விட்டுட்டாரு. ஸோ அவருமே வந்துட்டு ஒரு பக்கம் கோவத்தில் இருக்காரு. அவருமே புரிஞ்சுக்கல. மீனா எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஆமாம் தப்பு பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், ஸோ தப்பை சரி பண்ணுறதுக்கு அடுத்த வழி என்ன, அது மாதிரி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனிவே இந்த ஒரு ட்ரூத் வந்து எப்படி, இந்த ஒரு இஷ்யூ வந்து எப்படி சால்வ் ஆக போகுது அப்படிங்கிறது எனக்குமே கூட தெரியல. ஸோ என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே போல் போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக்ல ரவி அண்ட் முத்துவோடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி வெளியே வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அப்கமிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய முத்து இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு மீனா வீட்டுக்கு போன மாதிரி வந்துட்டு சில அப்கமிங் வந்து இருந்துச்சு. ஒரு பிக்சர்ஸ்லாம் கூட ஷேர் ஆயிருந்துச்சு. ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்றது தெரியல. ஒருவேளை இங்கேருந்து இது போலீஸ் ஸ்டேஷனை விட்டு அவங்க ஒரேடி அங்கே போயிட்டாங்களா நேராக, இல்லைன்னா வந்துட்டு சத்யா மேலே ஏதாவது கோவமாக போயிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு நடுவில் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, மீனா வந்துட்டு ஒரு வேறு லொக்கேஷன்லேருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது என்ன, ஒருவேளை வீட்டு விட்டு வெளியே போயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு இதுவுமே இருக்குது. ஏன்னா இன்னி எபிசோடில் முத்துவை கூட்டிகிட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி விஜயம்மா வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒருவேளை வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களா அப்படின்னு தெரியல. வெளியே போகிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கூட சந்தோஷம் தாங்க. ஏன்னா கொஞ்சம் கூட ஒரு நன்றியே இல்லாத ஃபேமிலி அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே எபிசோட்ஸ் பார்க்கும்போது தோணுச்சு. அதே போல் நம்மளுடைய முத்துவுடைய ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, ஸோ செல்வம், ஸோ அவர் வந்துட்டு ஒரு அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, ஆமாங்க இந்த வாரம் ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாரம் நெகட்டிவும் அடுத்த வாரம் பாசிட்டிவும் இந்த மாதிரி வந்து மாறி போகிறது தான். ஸோ அதுக்காக நீங்கள் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்க வேண்டாம், ஜஸ்ட் எபிசோட்ஸாக பாருங்கள், ட்ராமாவாக பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வீக்கான பிரச்சனை நெக்ஸ்ட் வீக் வந்து சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன மாதிரி சால்வ் ஆகுது அப்படிங்கிறத நம்மளுமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது எல்லாம் வந்துட்டு, அதாவது ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர்ஸ் தான் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் வந்து இந்த ரோஹிணியோட ட்ராக் எடுக்கக்கூடாதுங்கிறது நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ நானுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா தமிழும் சரஸ்வதியும் அர்ஜுனுடைய ட்ராக் தான் ரொம்ப இழுத்தாங்க. ஸோ முன்னாடியே முடிச்சுட்டு அடுத்த ட்ராக் போயிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு டிஎஸ் வந்து எண்ட் ஆகியிருக்காது. அது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை தான். ஸோ அந்த மாதிரி நம்ம சிறகடி காசிலுமே கூட ரோஹிணியோடைய ட்ரூத் ரிவீலை கொஞ்சம் முன்னாடி வைக்கணும் அப்படிங்கிறது தான். அட்லீஸ்ட் நீங்கள் ரோஹிணியோடைய ட்ரூத் ரிவீல் கொண்டு வரல அப்படின்னாலுமே மெயின் லீட்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவான கொஞ்சம் எபிசோட்ஸ் மூவ் பண்ணிங்கன்னா போதும் அப்படிங்கிறதான். ஸோ இந்த ட்ராக் எப்படி முடிக்கிறாங்கிறதுக்கு நானுமே எதிராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபுல் நெகட்டிவிட்டி, ஸோ எந்த அளவுக்கு பாசிட்டிவாக முடிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களோட டிஆர்பியுமே இருக்குது. கண்டிப்பாக டிஆர்பியில் ஒரு பெரிய அடி வாங்கும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ எப்படி மீண்டு வராங்க, எந்த மாதிரி கதைகளை கொண்டு வராங்க அப்படிங்கிறதுக்காக நானுமே அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.